படத்துடைய மொத்த குழுவினரும் ஓகே. So ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து do you have student representatives இங்க இருக்கீங்களா? ஸ்டூடண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா இங்க? கன்வீனர்ஸ் யாராச்சும்? நோ இருக்காங்களா மேம்? Yeah, can we have 5 students joining us on the stage? I mean, I can give you another இது because இங்க 4 பேர் இருக்காங்க. Thank you so much. சபரீஷ் நீங்க மேடைக்கு வரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Yeah, the rest of the students kindly be seated. தங்கம்ஸ் எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா it will be great. I know you have so much of enthusiasm. ஆனா கொஞ்சம் உட்கார்ந்தீங்க செட்டில் ஆனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, சோ படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிரம்மாண்டமா நம்ம லான்ச் பண்ண போறோம். நம்ம SRM காலேஜ்ல ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா? Your very own alumni Mr. Vishal அவர்களுடைய படம் an amazing star cast இருக்காங்க டிமானுடைய மியூசிக்ல. Give it up for the title poster. Wow! Bomb அப்படின பாமான டைட்டில் வச்சிருக்காங்க. Firstly, big thank you to all you students. I know இன்னைக்கு உங்க leave, but ஆனாலும் நீங்க வந்திருக்கீங்க. So big thank you. எல்லாருக்குமே a special mention to the Viscom students. Thank you so much. ஒரு 2 minutes மட்டும் எடுத்துக்கிறேன், if you don't mind. இவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதனால தான் இங்க நின்று இருக்கேன். So okay, சரி நானே வந்துக்கிறேன். ஓகே. ஸோ பாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலான படம். எனக்கு ஞாபகம் இருக்கு, விஷால் வந்து கதை நரேட் பண்ணேன். அண்ட் நான் கேட்ட கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி ஷோரா நான் தான் நடிக்கணும்னு கேட்டவன்ட்டு படி சார் இல்லை சார், ஷோ சார், கான்ஃபிடன்ஸ் சார். அதுவும் பேசும்போது சொல்லியிருந்தான் இமான் சார் தான் மோஸ்டாக மியூசிக் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி நடந்த கான்வர்சேஷன். சார் நான் ஐ டோன்ட் திங்க் இமான் சார் பண்ணுவாங்கன்னு தோணல. சார் இல்லை சார் பேசிகிட்டு இருக்கோம். தென் ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் தேங்க்யூ சார், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்களாமே அர்ஜுன் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ, பிக் தேங்க்யூ. An absolute honor to be part of your musical. A big thank you, Embryo Pictures, amazing on producers, உங்களோட first படம். And I'm hoping it's a big hit and நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Vishal, thank you for being a brother, and we will be working together very soon again. And Shivat Nakupra, thank you. We have the mutual feeling, like you rightly said, and wishing you all the very best for all your movies. Nariya per nadichirukanga indha padathula, lot of actors. A big thank you to all of you, TSK. Thank you, Smriti, Apsar, the choreographer, and Singapore Police sir, Kali Venkat. Nariya per irukanga. But ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படம். எனக்கு பர்சனலாக ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ enjoy it with your friends and family whenever Vishal decides to announce the release. Once again, big thank you. Pressukkum thank you. நீங்க எல்லாரும் டைம் எடுத்து வந்ததுக்கு big thank you to all of you. Have a great day. And அப்போலேருந்து எல்லாருமே ரோலெக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் நான் சொல்றேன், தில்லி நீங்க சொல்றீங்களா? ரோலெக்ஸ் அவன் பேரு. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு, இவங்க தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். Thank you. And the brother who sang did really well, and Divya, you're hosting really well. Actually, you're also fantastic. A big thank you once again. In the dialogue, Rolex. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு, இவங்க தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஓகே, விஷால் வந்து ரொம்ப கிரியேட்டிவா ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சிருக்காரு. ஸோ ப்ளீஸ் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க.
ஸோ இங்க செல்ஃபி பூத் இருக்கு. ஸோ இங்க ஒரு செல்ஃபி பூத் வச்சிருக்காங்களா? ஸோ அங்க நீங்க ஒரு செல்ஃபி எடுத்து #bomb the film போட்டு யூ ஹேவ் டு கெஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும்னு சொல்லி. அண்ட் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்கன்னா the most creative one will have an opportunity to have dinner with the entire cast and crew and free preview tickets. Yes, ஆமா. ஸோ படத்தோட கதை நீங்க கெஸ் பண்ணும். அட்லீஸ்ட் கிவ் அஸ் a line. மோஸ்ட் கிரியேட்டிவ் ஐடியா வந்து we'll go on a romantic dinner. Wow. Boys and girls. So it's basically on the selfie booth la take a selfie of yourself and post it on Instagram #bombfilm #bombpadam. You can tag @Gembre Pictures and write a one line about the film. In the title bomb na இந்த படம் என்ன மாதிரியான படமா இருக்கலாம். You can create posters, you can do paintings, anything related to bomb film and just put #bombfilm bombpadam in front of the selfie booth. 100% we are picking people with the most creative thought process. We are going to take them for a dinner with the entire cast and crew and preview tickets for the film. So that is the challenge. Yes. Thank you. and also he saved my name as Arjun Das artist. Thank you Vishal. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேம்மா. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இந்த வைப் இருக்கு பாருங்க, நம்ம SRM கொடுக்குற வைப் வேற லெவல். என்னைய தளபதி ஸ்டைல சொல்லணும், நீங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நண்பா. ஸோ நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், சாரி. ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் என்ன நம்ம எங்க பேச கூட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டப்புன்னு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டீம்ல நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்துருப்பீங்க, விஜய் டிவில இருந்து எவ்வளவு காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் ஒரு படமா நம்பி ஒரு காமெடினா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலா பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான். எங்க இருக்காரு விஷால் ப்ரோ? விஷால் ப்ரோ தான். அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாத்மிகா மேம் அண்ட் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன். நான் பயங்கரனா வெறித்தனமான ஃபேன். அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணாவே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல. சார் லவ் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எங்களோட இருந்த எல்லாருக்குமே, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரோலெக்ஸ் ஸ்டைல் சொல்லணும்னா ஸோ போஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு சார். ரொம்ப பெருமையா இருக்கு. சிங்கம் வேட்டையாடும் போது காடு செழிப்பா இருக்கும், அதே சிங்கம் பட்டினியா கிடக்கும் போது காடு பட்டினியா கிடக்கணும். இது பாம், விஷால் விக்கெட்டோட பாம். இது சும்மா தெரிக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். லவ் யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ. மற்றதை நாம் அப்போது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி நன்றி. ஐயா தலையா ஐயா, ஏதாவது நான் ஏதாவது தவறா எதுவும் இல்ல? இன்னொரு காமெடி தானே? ஓகே. தளபதியா தலையா? ஓகே. இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணிருப்பேன். லேட்ல சாரி. ஓகே, தலை பண்ணிடுவோம். தமிழ்நாய் வாகனம் வெளிக்கிட்ட இழுத்த மூடுப்பா. வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால வெளிக்கிட்ட மூடு. அடிக்கிற அடியில தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா பாம்புக்கு கைத்தட்டல தெரிக்க விடலாமா? வரிசையா போண்டா, உன வீட்டுல கூட வந்து பண்றேன்டா. விஜய் சேதுபதி சாரா? ஓகே சார். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருங்க சார். சார் அப்படி ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா மாத்தினதுக்காக நம்ம கெம்ப்ரே பிக்சர்ஸ் விஷால் என்கிட்ட லவ் யூ சார். ஏன்னா வானம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பும் பிடிக்கும், சக்கரையும் பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏஆர்மன் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும், எனக்கு அந்த சைடில் உட்காந்த பசங்களுக்கு பிடிக்கும், அந்த சைடில் உட்காந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஒட்டு மொத்தமா கை தட்டலன்னா பைத்தியம் பிடிக்கும், கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் யூ. படம் நல்லா வந்திருக்கு தலைவா, ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க எல்லாம் கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. குமுதாப்பே நச்சி. ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு,
இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது கிடையாது. தளபதி இப்பதானடா பேசினேன் தம்பி. சிம்பு சாரா நீ மத்தவங்களாம் பேசக்கூடாது நினைக்கிறியா நீ? சரி ஓகே, கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு. இன்னைக்கு இந்த பாம், நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த பாம், விஷால் வெங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. இன்னைக்கு பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குரு எல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியான மக்கள். இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம், அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உலர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தியேட்டர், அது இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் உங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே. அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனா மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு இல்ல, ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கித்தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான். ஒரு 2 பசங்களை படிக்க வைங்க, அந்த கல்வியில அந்த கேப்டன் இருப்பாங்க. ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா, இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க. அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, கை தட்டினா சந்தோஷம். வரட்டுமா? தளபதி இப்பதான் பேசு. ஓகே, தளபதி வந்துருட இடம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களாண்ணா? ராமாபுரம் வாங்கினா சாரிங்கண்ணா, கொஞ்சம் லைட்டா டிஸ்கவுண்ட் ஸ்டூடெண்ட். சரி, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா. உசு பேத்திர வேண்டாம் ஒவ்வொன்றும், கடுப்பேத்திர வேண்டாம் கம்ப்யூட்டர் தான், வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்னங்கண்ணா கபடி வரலாமா? இல்ல நம்மள்ட்ட தான் கேட்கிறேன், உங்கள்ட்ட தான். ஆமா, மாஸ்டர் படத்துல கபடி 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 நம்ம பூவார் கூட இருக்காரு. என்னங்கண்ணா காப்பை போட்டு வந்துடுறாங்களாண்ணா? ஓகேங்கண்ணா, ஒட்டு மொத்தமா கை தரலாம். வெயிட்டிங்கண்ணா, வாழ்த்துக்கங்கண்ணா, நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார் வாய்ஸா? ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே அர்ஜுன் தாஸ். அதனால அவர் வாய்ஸ் இங்க பாருங்க. என் ஃப்ரெண்ட் அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான். நான் சும்மா அந்த ரோலக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த போட்டோல 5 போலீஸ்காரோட பேர் இருக்கு. இதை கொண்டு வரவனுக்கு தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த மெமிக்ரி எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட கனவு. ஸோ இல்ல இது என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமால ஒண்ணுமே, ஒரு திருச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மெமிக்ரி தான். இதை வச்சுதான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி. அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமா படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்கா இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்க பாக்குறதுக்கும் நான் பாக்குறதுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு. லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமா தெரிச்சு வெடிச்சு சிறப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல நமக்கு தான் தெரியாது இந்த பாம்பனை, அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே தெரியாம, பாம்படா அப்படின்னு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கடனை தான் இங்க மிஸ் பண்றோம். ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாருன்னா, தலைவரே பயங்கரமா இருக்குல்ல, பாம் டைட்டில் பயங்கரமா இருக்கு, நடுவில் ஒரு உட்கார சேர்ந்து ரொம்ப இருந்தது. தங்கம்ல வந்துட்டியா? ஏரியால புறவிட்டு இருந்த பேசுறவன் விஷால் என்கிட்ட எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ள இன்னைக்கு உள்ளர பாம் எடுத்து வந்து விட்டுருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளு. ஓகே, தேங்க்யூ, லவ் யூ ஆளுங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஸோ வந்திருக்கேன் எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். நான் முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன், வந்து 2 சாங்கும் பாடிட்டேன். ஸோ இப்போ முன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க. மெயினாக அர்ஜுன் தாஸ் அண்ணன், அப்புறம் டைரக்டர் விஷால் வெங்கட் அண்ணன், அப்புறம் ஹீரோயினி அக்கா, என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் டி மான் அண்ணன். ஸோ
என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. டிஎஸ்கே அண்ணன் தான் நிறைய பேசிட்டாரு. ஸோ நம்ம என்ன பேசுறது ஒன்றுமே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து விஷால் வெங்கட் அண்ணனுக்கு தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அர்ஜுன்தாஸ் அண்ணன். ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்தில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி தந்தது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில். ஸோ தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டீம், எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல. தேங்க்யூ, பாய்.